வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஆரோக்கியமான சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி 5 நிமிஷத்தில் செஞ்சு முடித்தாலும் டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம குழந்தைங்க வீட்டில் சாதம் இது போல் சாப்பிட்லன்னா கூட இதே போல் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நேந்திர பழம் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப பழுக்கவும் செய்யலை, கனிஞ்சு பழுக்கவும் இல்லை, காயாகவும் இல்லைங்க. அந்த போல் பழமாக வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பழத்தில் பண்ணக்கூடாதுங்க, அதே போல் காயாக இருக்கிறதுலையும் பண்ணக்கூடாது. நல்லா பழுத்து இருக்கணும், ஆனால் வந்துட்டு கொழப்பாக இருக்கக்கூடாது. அது போல் பதத்தில் இந்த வாழைப்பழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நேந்திர பழத்தில் செய்யும்பொழுது தான் நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் சைஸ் வர்ற அளவுக்கு இதை வந்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபி நெய்யில் செய்யும் பொழுது தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நெய் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே உடம்புக்கும் நல்லதுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பனானாவெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டு வச்சிடலாம். இப்போ இந்த வாழைப்பழம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேகணுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சலாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். கரிஞ்சு போயிடுச்சுன்னா அதில் வந்துட்டு கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு நம்ம மறுபக்கமும் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு வெந்துற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கருப்பாயிடக்கூடாது, இந்தளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இதே போல் திருப்பி விட்டு திருப்பவும் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு இது வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த நெய் கூட சேர்ந்து அழகாக பொரிஞ்சு வருது. இப்போ இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக சுகர் வந்துட்டு மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இதே போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பனானாவில் இருக்கிற இனிப்பே போதும்னா நீங்கள் வந்துட்டு சுகர் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லாட்டினா சுகருக்கு பதிலாக மேலாப்பில் கொஞ்சமாக தேன் ஊற்றி விட்டுட்டும் கொடுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.